ஸோ இன்றைக்கு நாங்கள் எங்களோட கேஸ் ஸ்டடியில் என்ன எப்படி என்ன ஒரு மொஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட் இல்லாட்டி என்ன மொஸ்ட் சோல்ட் ப்ராடக்ட் ரெண்டை அனலைஸ் பண்ண போகிறோம். சார் ரெண்டை அனலைஸ் பண்ண சொல்ல வர என்ன லைக் எந்த மாதத்தில் என்ன இந்த அதிகமாக சேல்ஸ் ஆகிற ப்ராடக்ட் இந்த மாதத்தில் எந்த மாதத்தில் இந்த சேல்ஸ் கூட நடக்குதுன்றது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்ன எங்களோட சேல்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் கேஸ் ஸ்டடி தான் பார்ட் 5. ஸோ நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்களோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா என்ன கேஸ் ஸ்டடியின் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டெவலப் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இருந்து ஒரு பேசிக் அனாலிசிஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி பார்ட் 1ல் பார்த்துப்போம். அகெயின் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா என்ன பார்ட் 2ல் நாங்கள் பார்த்துருப்போம் என்ன விச் இஸ் த பெஸ்ட் மந்த் ஃபோர் சேல்ஸ், அதாவது என்ன மேக்ஸிமம் சேல்ஸ் எந்த மாதத்தில் நடந்தோம் எங்களோட பார்ட் 2ல் பார்த்தோம். கேஸ் ஸ்டடி இந்த பார்ட் 2ல் பார்த்துருவோம். சேம் டைம் என்ன இப்போ பார்ட் 3ல் பார்த்தீங்கன்னா விச் சிட்டி ஹேஸ் அ மேக்ஸிமம் ஓட. ஸோ இது எங்களோட கேஸ் இந்த பார்த்துருவோம். அகெயின் நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அகெயின் சரி, இது அதோட நாங்கள் பார்ட் 4ம் பார்த்துட்டோம். பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா என்ன விச் ப்ராடக்ட் சோல்ட் மோஸ்ட் அண்ட் வை, எந்த ப்ராடக்ட் அதிகமாக சோல்ட் ஆனது, என்ன சோல்ட் ஆனது, அந்த ரீசனையும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன இந்த 5வது பார்ட் பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஒரு சமரமே சொல்லியிருக்கேன். நீங்கள் டீப்பாக பார்க்கணும்னா இந்த சீரிஸ் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வாங்க இந்தியா அனலிஸ்ட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்களோட டேட்டா ஃப்ரேம் திரும்பி நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சேல்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் டேட்டா ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா செட்டை பார்த்துலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ணுற டேட்டா என் டேட்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஸோ df.head பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட டேட்டா. ஸோ இந்த டேட்டாவில் ஒர்க் பண்ண போகிறோம். சரி, இந்த டேட்டா தான் எங்களோட ஒர்க். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ரெண்ட் ஆஃப் த மோஸ்ட் சோல்டு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட ஆல்ரெடி என்ன ப்ராடக்ட் இருக்குது. சரி, அந்த ப்ராடக்ட் கொலம் இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் கொலம் எடுத்து இதில் இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் டோட்டலாக சேல்ஸ் ஆன ப்ராடக்ட் இந்த டீட்டெயில் உங்களுக்கு இருக்குது. நாங்கள் மோஸ்ட் சோல்டு ப்ராடக்ட் ஒரு 5 ப்ராடக்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். 5 டாப் 5 அந்த 5 ப்ராடக்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷனில் என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். முதல் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது முதல்ல என்ன அந்த ப்ராடக்ட் அது என்னென்ன அந்த 5 ப்ராடக்ட்ன்றத இருக்கா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் அந்த ப்ராடக்ட் கொலமொக்க செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்களா என்ன இதான் எங்களோட ப்ராடக்ட் கொலம். ஸோ இந்த ப்ராடக்ட் கொலமில் பார்த்தீங்களா இதில் இருக்கிற 5 ப்ராடக்ட் இது டோட்டலாக எங்களோட டேட்டா செட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் டீமை ஃபுல்லாகவே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கு. பட் எங்களுக்கு டாப் 5. ஸோ நாங்கள் அதை எடுக்கிறது கூட வேல்யூ கவுண்ட்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி அப்ளை பண்ணணும். ஓகே, நாங்கள் வேல்யூ கவுண்ட்ஸ் என்ன காமனாக யூஸ் பண்ணிட்டு வர என்ன ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அதை அப்ளை பண்ணி இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா எங்களோட கவுண்ட் எடுக்க போகிறோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, எவ்வளோ ஆர்டர், எவ்வளோ என்ன குவான்டிட்டி சொல்லுவார், எவ்வளோ ஆர்டர்ஸ் போயிருக்குன்னு பார்க்கும்போது என்ன இதான் எங்களோட டோட்டல் டீட்டெயில். அந்த டோட்டல் டீட்டெயில்னு சொல்லும் போது எங்களோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் சொல்ல வருது. எவ்வளோ நேரம் சோல்ட் ஆயிரும் ஈச் ப்ராடக்ட் இப்போ எங்களுக்கு டாப் 5 வண்டிகள் நாங்கள் டேரெக்டாக என்ன ஹெட்டாக கொடுத்து இதில் ஹெட்டாக கொடுத்து அப்ளை பண்ணலாம். நீ இல்லாட்டி என்ன ஸ்லைஸ் பண்ணி எடுக்கலாம், இதில் ஹெட்டாக கொடுத்து உங்களுக்கு அப்ளை பண்ணிக்காரன். பார்த்தீங்கன்னா எங்களோட டாப் 5 ப்ராடக்ட் என்ன டிரெக்டாக இந்த 5 தான் டாப் 5 ப்ராடக்ட் என்ன பேஸ்ட் குவான்டிட்டி ஆஃப் ஆர்டர்ஸ், எவ்வளோ ஆர்டர் ஆயிருக்குன்ற அந்த வேல்யூ பொறுத்து என்ன அந்த குவான்டிட்டி மெஷரை பொறுத்து இந்த 5 ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனையும் எடுத்துருக்கேன். சரியா, நீங்கள் இப்போ தனியாக இந்த ப்ராடக்ட் நேம் மட்டும் தான் வேணுமெண்டா நீங்கள் என்ன செய்யலாம், என்ன ஜஸ்ட் இந்த இன்டெக்ஸ் இதில் கொடுத்தீங்களா பார்த்தீங்களா என்ன அந்த 5 ப்ராடக்டோட நேம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்ன யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் ஒரு ப்ராடக்ட்ன்ற சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா லைட்னிங் சார்ஜிங் கேபிள், மற்றது ட்ரிபிள் ஏ பேட்டரிஸ் சோல்ட் ஆயிருக்கு, மற்ற என்ன டபுள் ஏ பேட்டரி, அடுத்தது என்ன வயர்ட் ஹெட்ஃபோன்ஸ். இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட் என்ன டாப் 5ல இருக்குங்க பேஸ்ட் எங்களோட வேல்யூ கவுண்ட்ஸ் அதை வச்சு நாங்கள் பேஸ் பண்ணி ஓகே நாங்கள் என்ன இந்த ப்ராடக்ட்டுன்ற சேல்ஸை அனலைஸ் பண்ணோம். சேல்ஸ் எப்படி எந்த மாதத்தில் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்குன்னு. ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள் நேமில் அசைன் பண்ணுறேன். சரியா, சாரி இல்லை டாப் 5 வண்டிகளை ஓகே டாப் 5 கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் நேமில் கொடுத்துட்டு இப்போ நான் டாப் 5 கொடுத்தேன்னா என்ன அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் நேம் மட்டும் என்ன எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். சரியா, ஸோ இப்போ நாங்கள் அடுத்ததாக இந்த ப்ராடக்ட் டீட்டெயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா டேட்டா செட் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷனுமே இருக்குது எங்கள்கிட்ட. சரியா, எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்தியா எல்லா ப்ராடக்டின் டீட்டெயில்ஸுமே இருக்குது. பட் இங்கே எங்களுக்கு தேவை என்ன பர்டிகுலர் அந்த 5 ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வேணும். ஸோ நான் அதுக்கு என்ன செய்ய போகிறேன்னா முதல்ல அந்த 5 ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கிற என்ன ரோஸ், அதாவது அந்த பர்டிகுலர் ரோஸை மட்டும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் df.protect கொடுத்தோம்னா என்ன நடக்கும், டோட்டல் ப்ரொடெக்ட் இன்ஃபர்மேஷனும் பெறும். சரியா, நெக்ஸ்ட் இதில் என்ன செய்ய போகிறோம் இஸ்ஸின் என்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நாங்கள் ஆல்ரெடி என்ன இந்த இஸ்ஸின் அந்த ஃபில்டரிங்கில் இஸ்ஸின் என்ற ஃபங்க்ஷனாலிட்டியை பற்றி படிச்சு இது என்ன செய்யணும்னா செக் பண்ண போகிறோம், கண்டிஷனை செக் பண்ண போகிறோம். எங்களோட கண்டிஷன் என்ன எங்களோட 5 ப்ராடக்ட் இந்தியா ப்ராடக்ட் இது இந்தியா ப்ராடக்ட் லிஸ்ட். இதில் எங்கெங்கே எங்களோட 5 நாங்கள் மேலே அந்த டாப் 5ல் அந்த 5 ப்ராடக்ட்டையும் டிஃபைன் பண்ணிக்கோங்க அந்த ப்ராடக்ட் நேம்.
அந்த 5 ப்ராடக்ட்டின் நேமையும் போய் சர்ச் பண்ண போகுது. சர்ச் பண்ணி இது என்ன சொல்ல போகுதுன்னா, அது எந்தெந்த ரோஸில் இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுவது. நீங்கள் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் போய் இப்போ திருப்பி ரன் பண்ணிருந்தா டாப் 5 வண்டி இதில் கொடுத்து ரன் பண்ணிருந்தா இதில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸை பாருங்க, ரூ ஃபால்ஸ் வருது. ரூ ஃபால்ஸ் என்ன இதில் என்ன ஆக்சுவலி என்னது இது மீன் பண்ணுதுண்டா, ரூவண்டு வார இடத்துல அது என்னத்தை சொல்ல வரணும், ஓகே அந்த இடத்துல எங்கட அந்த 5 ப்ராடக்ட்டோட ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நேம் வந்து அங்கே ரிப்ரசென்ட் ஆகுது. அப்படி ரிப்ரசென்ட் ஆனால் இந்த இஸ்ஸின் என்ன செய்யணும், கன்ஃபார்ம் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி என்ன செய்யணும், கன்ஃபார்ம் எஸ் இந்த இடத்துல வந்து அந்த ப்ராடக்ட் இருக்குது, அதெல்லாம் ட்ரூ அண்ட் சேம் டே. இந்த ஃபால்ஸ் என்னத்தை மீன் பண்ணுதுன்னா, இந்த டாப் 5 ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும்போது அந்த இடத்துல இந்த 5 ப்ராடக்ட் நேம் இல்லாமல் வேறு ஒரு ப்ராடக்ட் நேம் இருந்தது கண்டுபிடிச்சு அதை என்ன செய்ய வேண்டிய இல்லை, இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் 5 ப்ராடக்ட் நேம் இந்த இடத்துல இல்லைன்னு போட்டு டக்குன்னு அதை ஃபால்ஸ் அண்ட் ரிட்டர்ன். அது மாதிரி இதுலேயும் ஃபால்ஸ் அண்ட் வரதுக்கான ரீசன் அந்த பர்டிகுலர் 5 ப்ராடக்டோட நேம் இந்த பர்டிகுலர் ரோவில் வந்து ரிப்ரசென்ட் ஆயிடும். அதனால தான் இந்த ரூ ஃபால்ஸ் அண்ட் வேல்யூஸ் வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் அது அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த ரூ ஃபால்ஸ் அண்ட் வேல்யூ வந்து எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். சரி, இப்போ அடுத்தது வந்து என்ன, இப்போ எங்களோட டார்கெட் என்ன, எங்களோட டார்கெட் வந்து எங்களோட 5 ப்ராடக்ட் டீட்டெயிலும் என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில் எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஒன்றுமே இல்லை. நான் இப்போ டிரெக்டாக வந்து அது ஸ்பெசிஃபிக்காகவே நான் கொடுத்துருக்கேன். இந்த இதில் தான் இதெல்லாம் ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து என்ன செய்ய போகிறோம்டா, ஆல்ரெடி நாங்கள் என்ன கண்டிஷன் வெளியிட்டு இதாங்கட கண்டிஷன் இதை நான் இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை அப்படியே காப்பி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தெரியும், இது வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறது ரூன்றது வந்து என்னது ரிட்டர்ன் பண்ண எங்கட அந்த பர்டிகுலர் ப்ரொடக்டை ரிப்ரசென்ட் பண்ணுற ரோ. ஃபோர்ஸ்ன்றது என்ன, அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ரோலே இல்லை. அப்போ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்டா, எங்களோட ஃபில்டரிங் கண்டிஷனை கொண்டு போய் இப்போ டேட்டா ஃப்ரேமை கொடுத்து திருப்பி அகெயின் என்ன இதுக்கெல்லாம் வந்து இப்போ ஃபில்டரிங் நாங்கள் ஆல்ரெடி தனியாக படிச்சுக்கோம். ஃபில்டரிங் பண்ணும்போது என்ன, நாங்கள் ஒரு டேட்டா கொடுத்து அந்த ஸ்கேப் ரேக்க பர்டிகுலர் கண்டிஷன் ஆப்பிள் நாங்கள் ஆல்ரெடி மேலே ஒரு கண்டிஷன் எழுதிக்க வேண்டிய இஸ்ஸின் கண்டிஷன் எழுதி என்ன அந்த 5 ப்ராடக்ட் இருக்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கிற ரோஸை மட்டும் எங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடு. அப்போ இப்படி ஒரு கண்டிஷனை வந்து இப்படி ஒரு ஸ்கேப் ரேக்கெட்டில் கொடுத்தோம்னா இது என்னத்தை ரிட்டர்ன் பண்ணால் ரூ அங்கே இருக்குதோ அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ரோஸ் இல்லாட்டி என்ன அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணிப்போம். ஃபில்டரிங் என்ற பொறுத்தவரை என்ன அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பூலியன் கண்டிஷனை கொடுக்கும்போது ரூ எங்கெங்கே ரிப்ரசென்ட் ஆகுதோ ரூ வேல்யூக்குரிய இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் ரிப்ரசென்ட். நான் மேலே ஒரு பூலியன் கண்டிஷன் மேலே ஒரு கண்டிஷன் அளிக்கும். அதில் ரூ வர்றது என்ன, எங்கள்ட அந்த டாப் 5 ப்ராடக்டை ரிப்ரசென்ட் பண்ணுற ரூ அந்த 5 இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் இருந்தால் ட்ரூ அண்ட் விடும். அப்போ அதை வந்து நாங்கள் டேட்டா ஃப்ரேம் பார்க்கணும். இப்போ டிரெக்ட் ஆகிடும் இப்படி ஒரு ஸ்கேப் பிரேக்னு அந்த கண்டிஷன் கொடுத்தோம்டா அது என்ன எங்களுக்கு வந்து இந்த பாருங்க இதில் வார எல்லா நேமே நாங்கள் மேலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து 5 ப்ராடக்ட் இருக்குது தானே, அந்த 5 ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை ரிப்ரசென்ட் பண்ணிட்டு இந்த ஏதாச்சும் எந்த ரோ எடுத்தாலும் வேணும் நாங்கள் அதுக்கான கண்டிஷன் அந்த இஸ்இன் கண்டிஷன் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரூ போல்ஸ் வேலையை கொடுத்துருக்கோம். இப்போ இதான் எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஃப்ரேம் என்ன நாங்கள் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த மோஸ்ட் சோல்டு ப்ராடக்ட்டோட அனலைஸை பண்ண போகிறோம். இந்த 5 ப்ராடக்ட்டுமே இங்கே இந்த பர்டிகுலர் டேட்டா ஃப்ரேமில் எங்களுக்கு ரிப்ரசென்ட் ஆயிருக்கு. இதுக்கு தான் இந்த மேலே இந்த கண்டிஷன் எழுதி இந்த கண்டிஷன் எழுதி இந்த டாப் 5 அந்த பர்டிகுலர் என்ன எங்களோட டாப் 5 ப்ராடக்ட் நேமை வந்து என்ன மேல் நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இதில் எடுத்துனாங்க. சரி, அதுக்கு தானே இந்த கண்டிஷன் எழுதி. இப்போ என்ன அந்த 5 ஃபில்டரிங் டாப் 5 ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்து தானே இதில் வந்து அந்த 5 பர்டிகுலர் ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் என்ன ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு அப்போ உங்களுக்கு என்ன ஒரு ஐடியான்னு வந்துடும். ஓகே, நாங்கள் இப்போ இவ்வளோ நேரம் என்ன செஞ்சுட்டு இருக்க மாட்டேன்னு நாங்கள் எதுக்காக இந்த கோடிங் எழுதி ஏன் இந்த 5 ப்ராடக்ட்டையும் நாங்கள் இதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோம். என்னடா நாங்கள் அனலைஸ் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரெண்ட் ஆஃப் த மோஸ்ட் சோல்ட் ப்ராடக்ட். இப்போ நாங்கள் மோஸ்ட் சோல்ட் ப்ராடக்ட் இந்த டீட்டெயிலை வந்து எடுத்து இதை அனலைஸ் பண்ண போகிறேன். இந்த அனலைஸ் பண்ணிங்க கிட்டத்தட்ட 12 மாதத்துக்கும் எப்படி வந்து இந்த சேல்ஸ் இந்த 5 ப்ராடக்ட் இந்த 12 மாத சேல்ஸும் எப்படி எங்கே கூடுது, எந்த மந்தில் கூடுது, எந்த மந்தில் குறையுது, அந்த இன்ஃபர்மேஷன் தான் என்ன நாங்கள் வந்து அடுத்து தான் அனலைஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ நான் அதுக்கு முதல் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஒரு டேட்டா ஃப்ரேமில் கொடுக்க போகிறோம். எப்படி என்ன நேம் கொடுக்க போகிறேன்டா ஜஸ்ட் டிஎஃப் டாப் 5 கொடுத்துருவோம். அது ஈஸியாக இருக்கணும். டிஎஃப் ஓகே, நான் டிஎஃப் கொடுங்க. ஆல்ரெடி எங்களுக்கு டிஎஃப் நேம்லாம் இருக்குது. டிஎஃப் டாப் 5 கொடுக்கும். ஸோ டிஎஃப் டாப் 5 கொடுத்த வேண்டாம் ஒன்றுமே இல்லை. என்ன எங்களுக்கு ரிட்டர்ன் ஆக போகிற இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆக போகிற நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோலம் அண்ட் ஒரு செல் ஒன்று ஆட் பண்ணுண்டா டிஎஃப் டாப் 5 இதில் கேட்டால் கொடுத்தேன். இது ஒரு டேட்டா ஃப்ரேம் தானே எங்களுக்கு இல்லை 3 கொடுத்துருண்டா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 3 ரோஸ் இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நான் ஒரு புதுசாக ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணினோம். ஒரு புது கண்டிஷனை கொடுத்து அதில் வந்து அந்த 5 ப்ராடக்ட்டுமே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அது என்ன 5 ப்ராடக்ட்டுமே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணி ஏன்னா வந்து நான் இதை பேசி என்ன இந்த 5 ப்ராடக்ட் இந்த சேல்ஸ் வந்து என்ன அது எந்த மந்தில் வந்து அதிகமாக போகுது அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் அனலிஸ் வந்து இதில் பார்க்க போகிறோம். சரி, ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு பியூர் டேபிள் மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து உள்ள கொண்டு வரோம். ஸோ அதுக்கு என்ன ரீசன் நாங்கள் வந்து அனலைஸை வந்து 12 மாதத்துக்கு அனலைஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு மந்த்தும் வந்து எப்படி இந்த சேல்ஸ் நடந்து 5 ப்ராடக்ட் இந்த சேல்ஸ் இருக்குது தானே. இப்போ 5 ப்ராடக்ட் மெயின்டைன் ஒவ்வொரு மாதமே அந்த ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகிட்டே இருக்கு. அப்போ ஒரு 12 மந்த் டைம் லைனில் என்ன 12 மந்த் டைம் ஸ்டாம்ப் எடுத்தோம்னா அந்த 12 மந்த்ஸ் டைம் ஸ்டாம்ப்லேயும் வந்து என்ன எப்படி அந்த ப்ராடக்ட் இந்த சேல்ஸ் நடக்குது. இப்போ ஒரு மாதம் கூட சேல்ஸ் போயிருக்கு, என்ன அடுத்த மாதம் குறைய சேல்ஸ், மேபி என்ன மற்ற ப்ராடக்ட் இந்த சேல்ஸ் என்ன பர்டிகுலர் மந்தில் ஹையர். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் அனலைஸ் பண்ணுறது ஒரு விஷுவலாக பார்க்குறோம். நாங்கள் கீழே வந்து ஒரு மல்டி லைன் ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு ரீசன் வந்து நாங்கள் 5 ப்ராடக்ட் அனலைஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காண்டி என்ன
இந்த 5 ப்ராடக்ட் என்ன ஒரு இன்ஃபர்மேஷனே மந்த் பேஸ் பண்ணி ஒரு டேபிள் ஸ்டைல் என்ன ஒரு பிவோட் டேபிள் ஸ்டைலில் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகே, நீங்கள் பிவோட் டேபிள் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லைன்னா பிவோட் டேபிள் எனக்கு புதுசாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து இந்த சேனலில் வந்து என்ன ஒரு தனி பிளேலிஸ்ட்டே இருக்கு என்ன பிவோட் டேபிளுக்கு, சரியா? அதை தயவு செய்து செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ நான் இதில் வந்து பிவோட் டேபிள் கிரியேட் பண்ண நான் டேரெக்டாக வேரியபிள் நேம் என்ன பிவோட்டே கொடுக்குறேன். என்ன ஒரு டேபிள் ஸ்டைலில் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ பிவோட்டை கொடுத்து எங்கள்ட மேலே கிரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேம் நேம் என்ன டிஎஃப் டாப் 5, சரியா? நாங்கள் இங்கே தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் போய் டாட் பிவோட் டேபிள்னு எங்களோட பெண்டாஸில் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியே இருக்குது பார்த்தீங்கன்னா பிவோட் டேபிள். அதில் பிவோட் டேபிளை கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து வேரியஸ் பேராமீட்டர் இருக்குது. நாங்கள் அந்த பேராமீட்டர் ஒவ்வொரு பேராமீட்டர் நாங்கள் டெப்த்தாக வந்து எங்களோட பிவோட் டேபிள்ஸ் வீடியோவில் வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணிக்கோங்க. முதலாவது வேரியபிள் இருக்குது இன்டெக்ஸ். இன்டெக்ஸ்ன்னா என்ன? நான் இதில் கொடுக்க போகிற இன்டெக்ஸ் தான் என்ன எங்கட வந்து ட்ரோ இன்டெக்ஸாக வரும். பாருங்கள் மேலே நாங்கள் இதில் இருக்கல எங்கட ஓடர் ஐடின்னு சொல்லி அது பக்கத்தில் இருக்க இன்டெக்ஸ் சைவர் 4 வேறு. அப்போ இது வந்து பை டிஃபால்ட்டாக வந்து என்ன நியூமரிக்கல் வெளியில் இன்டெக்ஸ் இருக்குது. பட் நாங்கள் பிவோட் டேபிள் கிரியேட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் கொலம் எடுத்து அந்த கொலமோட வேல்யூ வந்து இன்டெக்ஸ் அசைன் பண்ணுவோம். இப்போ இங்கே வந்து நான் எந்த கொலம் எடுத்து அசைன் பண்ணோம் மந்தத்தை எடுத்தேன். ஏன்னா நாங்கள் மந்தை வந்து என்ன ஒரு ரோ இன்டெக்ஸ் எடுக்கிறது ரீசன் வந்து நாங்கள் மந்தை பேஸ் பண்ணி இந்த சேல்ஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாங்கள் டெப்த்தாக வந்து எங்களோட பிவோட் டேபிள் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சரி? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொலம்ஸ் ஒரு இது இருக்குது. என்ன கொலம்ஸ் சொல்ல வரது ஒன்றுமே இல்லைன்னு எங்கட என்ன இப்போ இண்டெக்ஸ் நாங்கள் ரோன் எடுத்தோம்னா அடுத்த கோலம்ஸ். ஸோ கோலம்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லைன்னு எங்களோட ப்ராடக்ட்டை தான் என்ன கோலம்ஸாக எடுக்கிறோம். என்ன 5 ப்ராடக்ட் நாங்கள் மேலே டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ அந்த ப்ராடக்ட்டை வந்து என்ன கோலமாக கொடுத்து அந்த ப்ராடக்ட்டின் குவான்டிட்டி எவ்வளவு ஆர்டர் கொடுத்துருக்கு. ஓகே, நாங்கள் இங்கே மெயினாக வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் கொடுத்து அதை தான் அனலைஸ் பண்ணுறோம். இதில் வேரியஸ் கான்செப்ட் இருக்குது. நாங்கள் இதில் வந்து தனியாக வந்து இப்போ பார்க்க போகிறது குவான்டிட்டி ஆர்டர். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஆர்டர் ஆகிருக்குன்னு, சரி? அதான் இதில் வந்து வேல்யூஷன் அடுத்த பேராமீட்டர். இந்த வேல்யூஷன் அடுத்த பேராமீட்டர்லாம் என்ன நான் கொடுக்க போகிறது குவான்டிட்டி ஓட, சரி? அப்படி நீ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது என்னடா இது கொடுக்குறான்ட்டு. ஸோ ஒன்றுமே இல்லை, நாங்கள் இது வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்டா ஓகே, நீங்கள் வந்து என்ன தயவு செய்து என்ன இந்த பிவோட் டேபிள் இது இருக்குது, பிளேலிஸ்ட் இருக்குது பிவோட் டேபிள். இப்போ இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பிவோட் டேபிள் இதே எழுதிருக்கேன், சரி? நான் இதில் டைப் பண்ணுறேன். குவான்டிட்டியோட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் சொல்லிடுங்க தயவு செய்து. குவான்டிட்டி சரி நான் யா குவான்டிட்டியோட குவான்டிட்டி ஆர்டர், சரி? இதான் என்ன எங்களோட வேல்யூஸ் என்ன குவான்டிட்டி ஆர்டர்னா உங்களுக்கு என்ன ஐடியான்னு வந்துடும். என்ன செய்ய போகிறோம் அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் ஆகிருக்கு. அடுத்தது வந்து அக்ரியேஷன் ஃபங்க்ஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்றுமே இல்லை, நான் இதில் வந்து சம்மன் கொடுக்குறேன். சம்மன் ஒன்றுமே இல்லைன்னு அவ்வளவு வந்து நாங்கள் என்ன சம்மன் டேக்கில் வந்து எவ்வளோ வந்து இந்த அந்த டோட்டல் குவான்டிட்டியை வந்து என்ன சம்மன் போகணும். இப்போ ஒவ்வொரு ரோவிலையும் வந்து சேம் ப்ராடக்ட் வந்து ரிப்பீட் பாருங்க. இதுலேயே பயட் கெட் ஃபோன்ஸ் பயட் கெட் ஃபோன்ஸ் இந்த 2 இடம் இருக்குது. இப்போ சம் பண்ணும்போது நான் சேம் பயட் கெட் ஃபோன் வந்து எத்தனை நேரம் ரிப்ரசென்ட் ஆகுதோ அதை வந்து அப்படியே சம் பண்ணணும். இப்போ இங்கே 1 1 2 தான் இந்த வேரியஸ் ஸ்ட்ரோ இருக்குது, சரி? அப்போ அவ்வளோத்தையும் சம் பண்ண சொல்லி இந்த அக்ரியேஷன் வந்து அந்த அந்த டாஸ்க்கை தான் செய்யப்போ. இப்போ சம் பண்ண என்ன நடக்க பண்ணு யோசிக்கிறீங்களா? இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து என்ன ரிப்பீட்டட் ஆகிக்கலாம். அந்த கவுண்ட் வந்துருக்கு. கவுண்ட் அந்த கவுண்டை வந்து என்ன சம் பண்ண சொல்கிறோம். அதுதான் சொல்கிறோம். வேல்யூன்றது குவான்டிட்டி ஆர்டர் தான், குவான்டிட்டி ஆர்டர் சம் பண்ண சொல்கிறோம். திருப்பி வரைக்கும் சம் பண்ண சொல்கிறோம். இப்போ மந்த்ன்றது ஒன்றுமே இல்லைண்ணே. எங்களோட மந்த் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஆல்ரெடி இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எல்லாம் செஞ்சு விட்டுருந்தது எல்லாம் ப்ரீவியஸாக செய்தது நாங்கள் ஆல்ரெடி எங்களை டிஸ்கஸ் பண்ணியோம். ஸோ இப்போ என்ன எங்களோட கோட், சரி சரி இப்போ நான் வந்து இப்போ எங்களோட கோட் வந்து ரன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பிவோட் டேபிளை பார்க்கணுமெண்டா இதான் எங்களோட பிவோட் டேபிள், சரி? பிவோட் டேபிள் நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்போ அது நான் சொன்னேன் உங்களுக்கு ரோ இன்டெக்ஸாக வந்து மந்தாக கொடுக்க போகிறோம். மேலே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. அப்போ அதுக்கு ஸ்பெசிஃபிக் நேமும் இல்லை. இப்போ நாங்கள் ரோ இண்டெக்ஸுக்கு மந்த்ன்ற ஒரு நேமை கொடுத்து அதுக்கு வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா 12 மந்த் டைமில் அசைன் பண்ணுங்க, சரி? அதுதான் சொல்ல வந்தேன். அதுதான் இந்த இன்டெக்ஸ் இடத்துல வந்து மந்தை அந்த கொலம்ஸ் பார்க்கும்போது ப்ராடக்ட் நேம் 5 ப்ராடக்ட் நாங்கள் டாப் 5 ப்ராடக்ட் மேலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து நாங்கள் இந்த 5 ப்ராடக்ட் இதில் இருக்குது பார்த்தீங்க. லைட்டிங் சார்ஜிங் டேபிள், யூஎஸ்பி சார்ஜிங் டேபிள், அடுத்து வயர்ட் கேட் வந்து 5 ப்ராடக்ட். இந்த குவான்டிட்டி ஆர்டர் அந்த ஒவ்வொரு மாதமும் அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் ஆயிருக்கு, சரி? ஒவ்வொரு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஒவ்வொரு வந்து பர்டிகுலர் ஒவ்வொரு சிங்கிள் ப்ராடக்ட் இந்த குவான்டிட்டி ஆர்டர் இதில் வந்துருக்கு. இப்போ இதுன்ற அனலைஸ் தான் நாங்கள் கண்டுபிடிக்கும் எந்த மாதம் என்ன இது வந்து எந்த மாதத்தில் வந்து இந்த ஈச் ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்குன்றதை இதில் தான் கண்டுபிடிக்கும், சரி? அப்போ உங்களுக்கு ஒரு இந்த பிவோட் டேபிளை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக ஓகே. இது வேரியஸ் மெத்தடில் இந்த டேபிளை கிரியேட் பண்ணலாம். பட் பிவோட் டேபிள் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட், சரி? நாங்கள் ஆல்ரெடி பிவோட் டேபிள் டிஸ்கஸும் பண்ணிக்கோம். ஸோ அதான் இந்த மெத்தட் நான் இல்லை அப்ரோச் பண்ணி எனக்கு இங்கே வந்து நாங்கள் பார்க்க போகிறது குவான்டிட்டி ஓட, சரி? அதை ஹைலைட் பண்ணுறோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இது சிம்பிளாக என்ன ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணோம். நாங்கள் கிரியேட் பண்ணும்போது ஒரு லைன் பிளாட் ஒன்று, சரி? நாங்கள் வந்து என்ன ஒரு டைம் லைனை அனலைஸ் பண்ணும்போது என்ன ஒரு டைம் லைனை பேஸ் பண்ணி ஒரு டைமை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு கிராஃப் கிரியேட் பண்ண போகிறோம்னா லைன் பிளாட் அது ஒரு ஈஸி மெத்தட். அதில் ட்ரெண்டை வந்து ஈஸியாக பண்ணணும். ஸோ நான் என்ன பியூர்ட்டாக எங்களோட டேபிள் அதில் போய் நான் டிரெக்டாக ப்ளாட்டாக கொடுக்க போகிறோம். எனக்கு என் ப்ளாட்ன்றது ஒன்றுமே இல்லை. என்ன எங்களோட ஆல்ரெடி நாங்கள் மேட் ப்ளாட்லி இந்த மேலே இம்போர்ட் பண்ணிக்கோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் மேட் ப்ளாட்லி படிக்கணும்னா என் சேனல் என்ன மேட் ப்ளாட்லி சீரிஸ் போயிட்டு இருக்கு, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கணுங்க. ஸோ இங்கே போய் என்ன
எங்களோட ப்ளாட்டை கொடுத்து இல்லை வந்து ஃபிகர் சைஸ் நான் கொடுக்கலாம். ஃபிக்ஸ் சைஸ் கொடுத்து 8,6 கொடுக்குறேன். சரி, பார்த்தீங்களா என்ன இதான் எங்கட என்ன ரெண்ட் அனாலிசிஸ் வந்து எங்கட கிரியேட் மல்டி லைன் ப்ளாட்னு சொன்னதில் வந்து என்ன இதைத்தான் நாங்கள் இந்த மல்டி லைன் ப்ளாட்னு சொல்லுவோம். நீங்கள் 5 ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா 5 லைனுமே இருக்குது. அப்போ 5 லைன் ஒவ்வொரு ப்ராடக்டை ரிப்ரசென்ட் பண்ணுறது. அதுக்கு தான் என்ன லேபிள் என்ன லெஜெண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் பார்க்க தெரியும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு ப்ராடக்டை ரிப்ரசென்ட் பண்ணுறது. அப்போ நீங்கள் இதில் இந்த ப்ராடக்ட்டின் கிராஃபை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா ஓகே இதில் கீழே அங்கட எக்ஸ் எக்ஸில் பார்த்தீங்கன்னா மந்த் இருக்குது, ஒய் எக்ஸில் வந்து என்ன எவ்வளோ ஓர்டர்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிருக்கு நீங்கள் ஃபர்தராக லேபிள் பண்ணலாம். பட் நீங்கள் இந்த லேபிளிங் இந்த ஆக்டிஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது டீப்பாக பார்க்கணும் என்னென்ன டேட்டா விசுவலைசேஷன் டியூட்டோரியல் பிளேலிஸ்ட்டுக்கு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ இதில் பார்த்து பாருங்க இப்போ இந்த கிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ கிராஃப் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச ஒரு வேல்யூலேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஒரு மந்த் 4ல் வந்து ஒரு பீக் ஒன்று இருக்குது. சரி, இப்போ மந்த் 4ல் என்ன ஒரு ஃபெஸ்டிவல் டைம் என்ன ஹாலிடே சீசன் இருக்கும் கிட்டத்தட்ட ஏப்ரல் கொமனா வந்து இந்தியாவில் ஹாலிடே சீசன் ஈவன் ஸ்ரீலங்கா. ஸோ அப்போ அங்கே ஒரு பீக் ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஒரு டிப் ஒன்று நடந்தது, டிப் என்ன ஒரு டவுன் ஒன்று இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பீக்கை பார்க்கலாம் என்ன மந்த் 10ல் வந்து மந்தில் ஒரு பீக் ஒன்று ஏன்னா அந்த 5 ப்ராடக்ட்டுமே சேம் பேட்டர்னை தான் காட்டுறீங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சேம் பேட்டர்ன் மாதிரி தான் ஒரு பீக் ஒன்று மிடில்லேயும் ஒரு மந்த் 7ல் ஒரு பீக் ஒன்று இருக்கு. நாங்கள் அதை கவனிக்கணும் பார்த்தீங்கன்னா இல்லை கிட்டத்தட்ட எல்லா அப்புறம் ஒரு சிமல் பீக் ஒன்று இருக்குது. அப்புறம் டவுன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 10ல் வந்து மந்த் 4 and 7 விட 10ல் வந்து பார்த்தீங்கன்னா பீக் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் பார்க்க 4 டெப்த்தாக பார்க்கிறேன். ஸோ ஒரு பேசிக்காக என்னென்ன ஜஸ்ட் ஒரு விஷுவல் இதில் வந்து சொல்கிறேன். அண்ட் எண்ட் ஆஃப் த டே வந்து நீங்கள் ஃபைனலாக பார்த்துக்கிட்டு எங்கே சேல்ஸ் வந்து ஓவராலாக ஹையாக இருக்குன்னா என்ன டிசம்பர் மந்த். ஸோ காமனாக என்ன கிறிஸ்மஸ் ஹாலிடே நியூ இயர் அண்ட் எனக்கு அது ஒரு பிகஸ்ட் சேல்ஸ் சீசன் என்ன. அப்போ அந்த டைமில் காமனாக வந்து எல்லா 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 டைப் ப்ராடக்ட்டுமே மேக்ஸிமம் சேல்ஸ் தான். ஸோ அது வெளிப்படையாக இந்த கிராஃப்லேயே பார்த்தீங்கன்னா மந்த் 12 அதான் மந்த் 12 சொல்லுவாங்க. டிசம்பர் மந்தில் வந்து என்ன சேல்ஸ் வந்து அந்த 5 ப்ராடக்ட் சேல்ஸுமே குவாய்ட் ஹை பார்க்கும்போது மிக மிக அதிகமாக சேல்ஸ். ஸோ இதான் என்ன எங்களோட மல்டி லைன் ப்ளாட் இந்த மாதிரி டைம் பேஸ்ட் அனாலிஸுக்கு லைன் கிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நாங்கள் மல்டி லைன் ப்ளாட் அப்ரோச் பண்ணிக்கோம். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு விஷுவலாக விளங்கும். ஓகே, இந்த வீடியோவில் நான் என்ன இந்த ஒரு ஒரு டாபிக் தான் என்ன நான் அந்த மல்டி லைன் ப்ளாட்டை பேஸ் பண்ணி இந்த 5 ப்ராடக்ட் என்ன சேல்ஸை வந்து ஒரு அனலைஸ் பண்ணுற மாதிரி என்ன அந்த சேல்ஸ் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவில் ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு வந்தேன். ஸோ அகெயின் இது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடியில் வந்து கிட்டத்தட்ட 5 பார்ட் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் இந்த கேஸ் ஸ்டடி இந்த என்ன இந்தியா பிளேலிஸ்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தயவு செய்து என்ன பார்ட் 1லேருந்து பார்த்துக்கணும். நான் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணேன். இந்தியா ஒரு டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஒரு இந்தியா ப்ராசஸே நான் இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ ஓகே என்ன இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக நான் யூஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன், முழுமையாக நம்புறேன். ஸோ அப்படி இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இல்லை சஜஷன் எதுவும் ரெக்கமெண்டேஷன் இல்லாட்டி என்ன ஃபர்தர் எக்ஸ்ப்ளனேஷன் தேவைன்னா மறக்காம என்ன இந்த கொமாண்டில் கட்டாயம் சொல்லுங்கள். மீண்டும் என்ன இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை என்ன நன்றி, வணக்கம்.